24 மணித்தியாலத்திற்குள் இலங்கையில் நடைபெற்ற முக்கிய செய்திகள். அஸ்வசும நலமுறை திட்டத்தின் 2ஆம் கட்டத்துக்கான பெயர் பட்டியல் வெளியிட்டதை அடுத்து மேல்முறையீடுகளை ஏற்றுக்கொள்ளும் பணி இம்மாதம் 16ஆம் தேதியுடன் நிறைவடைவதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவிப்பு. வீட்டு பராமரிப்பு துறையில் பணியாற்ற 29 இலங்கை பெண்கள் இஸ்ரேலுக்கு புறப்பட உள்ளனர். இவ்வாண்டில் மாத்திரம் 379 இலங்கை பராமரிப்பாளர்கள் இஸ்ரேலில் வேலைவாய்ப்பு பெற்றுக் கொண்டுள்ளனர். டெங்கு ஒழிப்பு வாரத்தினை முன்னிட்டு நுளம்பு பரவக்கூடிய 396 இடங்களுக்கு சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையான காலப்பகுதியில் 29,000 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு 16 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளது. இலங்கையில் சுற்றுலா பயணிகளுக்காக அனுராதபுரம் மிகிந்தலை இடையிலான ரயில் பாதையில் புதிய படேல் டிராலி சேவையை அடுத்த மாதம் முதல் அறிமுகப்படுத்த இலங்கை ரயில்வே துறை தீர்மானித்துள்ளது. இலங்கையில் இதுவரையில் சொத்துக்கள் பற்றிய அறிக்கைகளை சமர்ப்பிக்காத எம்பிக்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆணையகம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் சுற்றுலா பயணிகளால் கொள்வனவு செய்யும் பொருட்களுக்கு வெட் வரியை திரும்பப் பெறுவதற்காக வெட் ரீஃபண்ட் கவுண்டர்கள் ஒன்று இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கந்தாலை, ஜாயல, வத்தலை மற்றும் ராகம பகுதிகளில் நடத்தப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளின் போது சட்டவிரோத போதைப்பொருள் மற்றும் பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். லெபனானில் செயல்பட்டு வரும் ஐக்கிய நாடுகள் இடைக்கால அமைதி படையில் பங்கெடுக்க இலங்கை இராணுவ வீரர்கள் 121 பேர் கொண்ட 16வது குழாம் நாட்டை விட்டு புறப்பட்டுள்ளது. தெஹிவலை, கல்கிசை, ரத்மலான, மொரட்டுவ மற்றும் ஏகோட, உயன உள்ளிட்ட இலங்கையின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கிடையே மது மற்றும் போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.